சாரா சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கால்குலேஷன் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு 12 டைப்பான ஒவ்வொரு அளவுக்கும் உண்டான கால்குலேஷன் தனியாக போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு எல்லாத்தோட கால்குலேஷன் போட்டு ஒரு விஷயத்த கால்குலேஷன்லாம் எதை எதை கவனிக்கணும் அப்படிங்கிறத ஓரலாக ஒரு சில முக்கியமான ஒரு குறிப்புகள் அதில் விட்டு போனது எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் இதில் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோல குறிப்பா எதை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னா, பிளவுஸினுடைய முன்பகுதியில அந்த கப் சைஸ் வந்து கரெக்டா பொருந்துற மாதிரி அந்த உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அளவுகளை வந்து எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதாவது அதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றத பார்க்கும்போது தான் உங்களுக்கு அவங்க எதை பத்தி பேசுறாங்க, எதை கவனிக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்படிங்கறதுனால தான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு முக்கியமான வீடியோங்களுக்கு மட்டும்தான் நான் அது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருப்பேன். இதுல வந்து இதுல கப் சைஸ் அப்படிங்கிறது பிளவுஸ்ல ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரிகள் மாற்றங்கள் செய்ய வேண்டியது வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா கப்ல வந்து உங்களுக்கு சிங்கிள் டாட் கீழே மட்டும் டாட் பிடிச்சி ஒரு சில பிளவுஸ் தைக்கலாம், 2 டாட் பிடிச்சி பிளவுஸ் தைக்கலாம், 3 டாட் போட்டு பிளவுஸ் தைக்கலாம், 4 டாட் போட்டு பிளவுஸ் தைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிரின்சஸ் கட்டு, கட்டோரி பிளவுஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் கஸ்டமருக்கு பிடிச்சமான சில விஷயங்களுக்கு தகுந்த மாதிரியும் அந்த அளவுகள் எல்லாத்தையுமே கணக்கிட்டு அதுங்களுக்கு பொருத்தமான ஒரு அமைப்பை அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கால்குலேஷனே நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அதுல ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃபரெண்ட்டுக்குள்ளதான் இது எல்லாத்தினுடைய மெத்தடுமே இருக்கும். இது ஒவ்வொரு டெய்லர்ஸுக்குமே ஒவ்வொரு கட்டிங் மாஸ்டருக்குமே இதனுடைய கால்குலேஷனுடைய அளவுகள் வந்து அவங்க கத்துக்கிட்ட பிரகாரம் போடுவாங்க. இதுல சாரா அவங்க கத்துக்கிட்ட பிரகாரமும் அவங்க கஸ்டமருக்கு கரெக்டா தைச்சு கொடுத்து அதுல ஒரு ஃபீட்பேக் அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு 1985 இருந்து அவங்க பிளவுஸினுடைய அந்த இதை வந்து அவங்க ப்ரொஃபஷனலா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இடையில வேற எந்த தொழிலுமே அவங்க பண்றது கிடையாது. அந்த 85 இருந்து இன்னைக்கு 2026 வரைக்குமே அந்த ஒரு விஷயத்த அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு வராங்க. அந்த அனுபவ ரீதியில அந்த கப் சைஸுக்கு என்னென்ன கால்குலேஷன்லாம் அவங்க போட்டு பார்த்து அதெல்லாம் மாற்றங்கள் வந்து அதனுடைய ஆல்ட்ரேஷன் எல்லாம் என்னென்ன வந்திருக்குது, எந்த உடலுக்கு அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்திருக்கு, இது மாதிரி பலாயிரக்கணக்கான கஸ்டமர்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்படுத்தக்கூடிய சில கால்குலேஷனை தான் இந்த வீடியோல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மேம்போக்கா வந்து அவங்க சொல்றது வந்து ரொம்ப தொணன்னு பேசுறாங்க, இல்லைன்னா அது மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸா சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பல ஆண்டுகள் வந்து பல கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்களோட ஒவ்வொரு உடல் அமைப்புக்கும் அவங்களோட ஒவ்வொரு விருப்பத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்களோட அந்த போட்டிருக்கிறதுக்குனுடைய அந்த சௌகரியத்துக்கும் தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தான் இந்த வீடியோல வந்து அவங்க சொல்ல போறாங்க. அதனால நீங்க இவங்களோட அடிப்படைய நீங்க அதை அடிப்படை கத்துக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தொடர்ச்சி வீடியோ பாருங்க. இல்ல ஏற்கனவே எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு நான் தைக்கிறது எல்லாமே பக்காவா இருக்கும், ஒருத்தர் கூட எனக்கு குறைய சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. புதுசா ஒரு மெத்தடு இவங்க சொல்லி கொடுக்குற மெத்தடு எனக்கு ஓரளவுக்கு புரியுது, இல்லைன்னா பிடிக்குது, அது எப்படியாவது சிரமப்பட்டாவது அவங்களுக்கு அந்த மெத்தடை நான் கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு கத்துக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருத்தமான வீடியோ. அதனால இன்ட்ரோலயே உங்களுக்கு இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேற்கொண்டு இந்த வீடியோவை பார்க்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கப் சைஸினுடைய கால்குலேஷன் எந்தெந்த உடம்புக்கு எப்படி எல்லாம் போடணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்க, அது எந்த மாதிரி அவங்க அதை விளக்கி இருக்காங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் அப்படிங்கிறது முன்னாடி வந்து ஒரு கப் ஷேப்புக்கு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பிளவுஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு கொடுக்கறது நம்மளுடைய கப் ஷேப்பினுடைய ஃபிட்டிங் தான். கப் ஷேப்பினுடைய ஃபிட்டிங் மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தாலுமே வந்து அதே டைப்பில் தான் கஸ்டமராக இருந்தால் ரெகுலராக நம்மக்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஏன்னா பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று அதில் தான். மற்ற எந்த மெஷர்மெண்ட்டில் அதை கூட லூஸ் டைட்டு மேலே வைக்கிறது கீழே வைக்கிறது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஆனால் கப் ஷேப் ஃபிட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
இந்த கப் ஷேப்புக்கு நம்ம எப்படி ஒரு கால்குலேஷன் போடணும் அப்படின்னா, ஒன்னா நீங்க பாடியில மெஷர்மெண்ட் எடுக்கணும். சப்போஸ் அப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அவங்க ப்ராப்பரா டைட் ஃபிட்டிங்கா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா மட்டும்தான் அந்த மெஷர்மெண்ட் வந்து ப்ராப்பரா வரும். இல்ல கப் ஷேப் சாகிங்காவோ ஒரு சுடிதாரோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபிட்டிங்கா பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி 2 பஸ்ட்டுக்கும் உள்ள கேப் இது எல்லாமே நம்ம அவ்வளோ அக்யூரேட்டா நம்மளால எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு பஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுல வந்து நம்ம மிடில் செஸ்டினுடைய அளவை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ மிடில் செஸ்ட் வந்து 36 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ மிடில் செஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே எடுக்கணுமா? ஒரு சிலருக்கு அளவு கம்மியாக வரும், ஒரு சிலருக்கு அளவு அதிகமாக வரும். கம்மியாக வர அளவுகள் வந்து கம்மி தான். ஏன்னா நமக்கு வந்து மேக்சிமம் ஒரு சிலர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும், அளவு எடுக்கும்போது செஸ்ட் ரவுண்டு 35 இருக்கு அப்படின்னா மிடில் செஸ்ட் 36, 37, 38 இந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் 34, 33 கூட வரலாம். ஏன்னா அது அவங்க பாடியினுடைய அமைப்பு. சரிங்களா? அந்த மாதிரி கம்மியாக வரும்போதும் நம்ம அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதிகமாக போகும்போதும் நம்ம அந்த மிடில் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிடில் செஸ்ட் ரவுண்டு. மிடில் செஸ்ட் ரவுண்டு சப்போஸ் மிடில் செஸ்ட் ரவுண்டு இல்லை அப்படின்னா நம்ம அப்பர் செஸ்டே தான், நம்ம நார்மலாக எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு தான். ஏன்னா நிறைய பேருக்கு ரெண்டுமே ஈவனாக தான் வரும். அதனால மிடில் செஸ்ட் கப் ஷேப் அதாவது ஒரு 2-3 இன்ச்சு பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க மிடில் செஸ்ட் வச்சுக்கோங்க. இல்ல மிடில் செஸ்டும் செஸ்ட் ரவுண்டும் ஒரே மாதிரி தான் வருது அப்படின்னா நீங்க செஸ்ட் ரவுண்டே கூட நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது என்ன, இந்த மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய கப் ஷேப்பு கரெக்டா போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம பஸ்ட் மேல சுத்தி எடுக்கிற மார்பு சுற்றளவு தான். அதே மாதிரி அப்பர் செஸ்ட் அப்படிங்கிறது அண்டர் ஆர்ம் சுத்தி நம்ம எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு தான். அப்போ 36 இன்ச்சு வருது அப்படின்னா இந்த 36 இன்ச்சை வந்து நம்ம 4ஆ பிரிச்சுக்கிறோம். அப்போ 9 இன்ச்சு வருது. இப்போ இந்த ஷோல்டர் பாயிண்ட் டு இந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து நமக்கு 9 இன்ச்சு. புரியுதுங்களா? 4ஆ பிரிக்கிறோம், அதுதான் நமக்கு உயரம். இதுல வந்து சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறத விட்டுறணும். சீம் அலவன்ஸ் ஷோல்டர் சைடு வரும். இப்போ இது ஓரலா புரிஞ்சுக்கோங்க. நான் அதை வந்து ப்ராக்டிக்கலா நம்ம கட் பண்ணும்போது இன்னுமே டீட்டெயில்டா சொல்றேன். இப்போ இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நமக்கு 9 இன்ச்சு. ஓகேங்களா? இதுக்கு கீழே இந்த 9ல பாதி, 9ல பாதி வந்து நமக்கு 4.5. சரிங்களா? இந்த 4.5 அப்படிங்கிறது நம்ம கீழே வர அந்த வி வரைக்குமே வச்சுக்கலாம். ஆனா நமக்கு தேவையானது இதுல இருந்து 1 இன்ச்சு மேல, அப்போ 3.5 இன்ச்சு. ஓகேங்களா? இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பேசிக். இது எல்லா விஷயத்துக்கும் இதுதான் நமக்கு தேவை. அதனால இந்த ஒரு கால்குலேஷனை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களால ஒரு பிளவுஸை வந்து ஈஸியா டக்குன்னு கட் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கன்ஃபியூஷன்லயே அது போயிட்டு இருக்கும். இங்க மிடில் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த ஒரு லைன்ல ஒரு மிட் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அதே லைன்ல அதுல பாதி, இங்க இருந்து 9ல பாதி, அதுல -1 இன்ச்சு, அப்போ 3.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் நமக்கு இங்க இருந்து இங்க வர்றதுதான் நமக்கு அண்டர் பஸ்ட், ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட். இப்போ இங்க 2 கப்புக்கான டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதே 4.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப 4 இன்ச்சு. அப்ப இங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க வந்து நம்ம 4 இன்ச்சு நம்ம கொடுக்கறது தான் மிட் பாயிண்ட். இந்த லைனை வந்து நம்ம இங்க தள்ளிக்கணும். புரியுதுங்களா? இங்க இருந்து உள்ள 1/2 இன்ச்சு தள்ளிடணும். இல்லாட்டினா ரொம்ப அவுட்டர்ல போனோம். கப் ஷேப் பெருசா இருக்கவங்களுக்கு அது தள்ளி போகாது, மிட் பாயிண்ட் கரெக்டா வந்துடும். சப்போஸ் அந்த மிட் பாயிண்ட் உள்ள தள்ளி நார்மல் கப் ஷேப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம உள்ள தள்ளிக்கலாம். சரிங்களா? 1/2 இன்ச்சு வந்து நம்ம உள்ள தள்ளிக்கலாம். அதுவுமே நீங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பன் வருது, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும். சரிங்களா? அதனால இங்க வந்து உள்ள தள்ளிக்கோங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த கப் ஷேப்பினுடைய உயரம் இந்த ஷோல்டர் பாயிண்ட் டு அண்டர் பஸ்ட் வரைக்கும் இங்க வந்து ஒரு 9 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3.5 இன்ச்சு. அப்படி பார்த்தா உங்களுக்கு 12.5 இன்ச்சு வந்து இதனுடைய லென்த் உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் தான் சீம் அலவன்ஸ், இங்கேயும் சீம் அலவன்ஸ் போயிடும், இங்கேயும் சீம் அலவன்ஸ் போயிடும். கப்புனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இன்ச்சு, 4.5 வர இடத்துல 4 தான் மார்க் பண்ணுவோம். இந்த லைன் வந்து இங்கே சென்டர் கொண்டு வந்துடணும். அப்போ 4 இன்ச்சு உங்களுடைய 8 இன்ச்சு அப்படிங்கிறது 2 பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள கேப்பு. உயரம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பஸ்ட் வரைக்கும் 13.5 இன்ச்சு.
இப்போ இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ஷோல்டரும் பஸ்ட் பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஷோல்டர் வந்து ஒரே ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் பஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் எடுக்கிற மிடில் செஸ்டினுடைய அளவு. கப் ஷேப் பெருசாக இருந்தால் மிடில் செஸ்டினுடைய அளவை 4ஆக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? 4ஆக பிரித்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அதை வந்து ஷோல்டர் டு பஸ்ட் வர இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே அதிலேயே பாதி 9ல் பாதி 4.5, அதுக்கப்புறம் அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி மேலே ஒரு மார்க் போட்டு அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 பஸ்ட் பாயிண்ட்டுக்கு உள்ள கேப்பு அது எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த 1/2லேயே 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு அந்த லைனை வந்து நீங்கள் மிட் பாயிண்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பஸ்டினுடைய மிட் பாயிண்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த மெத்தடில் பண்ணாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோல்டர் கால்குலேஷன் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பஸ்ட் பாயிண்டினுடைய கால்குலேஷன் பார்த்தாச்சு. அடுத்த இதில் இன்னும் வர கால்குலேஷன்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பேசிக்கான டெய்லரிங் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும். அதாவது எவ்வளோதான் நம்ம வந்து ப்ரொசீஜர் படி கற்றுக்கிட்டாலும், ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டாலும், நமக்கு ப்ளவுஸுக்கான சின்ன சின்ன இந்த மாதிரி நுணுக்கங்கள் வந்து நமக்கு வந்து தெரியாது, நம்ம கற்றுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்திலையும் நானும் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் படித்து எல்லாமே பண்ணும்போதுமே என்னால் அந்த ப்ளவுஸுக்கான ஒரு டீப்பான ஒரு இது வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அது எல்லாமே அந்த மாதிரி சாப்டரில் தான் போகுது. அதனால் நம்ம மேக்சிமம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளால் கேதர் பண்ண முடியுதோ அப்படியெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.